Welcome back to Smart Spoken English. Lesson 3. The action of going to do something or going to somewhere in the future with the time reference. கால நேரம் குறிப்பிட்டு ஒன்றினை செய்ய போவதாக அல்லது ஓரிடத்திற்கு போவதாக சொல்லுது. நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருப்பது. I am going to Chennai next week. நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போகப் போகிறேன். போகப் போகிறேன் என்றும் சொல்லுவோம், போகிறேன் என்றும் சொல்லுவோம். We are going to participate basketball match on Monday. திங்களன்று நாங்கள் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்கப் போகிறோம். 17th March. The government is going to allot COVID-19 preventive program. மார்ச் 17 அன்று கோவிட்-19க்கான தடுப்பு திட்டத்திற்கு அரசு நிதி ஒதுக்குகிறது. மணிமுத்து is going to give a speech tomorrow evening at சென்னை மெரினா பீச். மணிமுத்து நாளை மாலை மெரினா கடற்கரையில் சொற்பொழிவாற்றப் போகிறார். இவைகள் ஒரு முன்கூட்டியே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை சொல்வது. ப்ரீ பிளான்ட். பாடம் 2இல் ஒன்றினை செய்யப்போவதாக அல்லது ஓரிடத்திற்கு போவதாக சொல்லுதலை பற்றி பார்த்தோம். ஐ ஆம் கோயிங் டு சென்னை. நான் சென்னைக்கு போகிறேன் அல்லது நான் சென்னைக்கு போய்கொண்டிருக்கிறேன். அதற்கும் இந்த பாடத்திற்கும் உள்ளான வேறுபாடு என்னவென்றால், ஐ ஆம் கோயிங் டு சென்னை டுமாரோ. நாளை குறிப்பிடுகிறோம், ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம். ஒரு காலத்தை சுட்டாவிட்டால் அது நிகழ்காலத்தில் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதாக, அதாவது சென்னைக்கு போய்கொண்டிருப்பதாக பொருளாகிறது. அதுவே ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ என்று சொல்லும் பொழுது நாளை போவதாக பொருளாகிறது. அப்போது காலத்தை குறிப்பிடுவது ஐ ஆம் கோயிங் டு சென்னை போய்கொண்டிருப்பது, ஐ ஆம் கோயிங் டு சென்னை டுமாரோங்கிறது நாளைக்கு போவதாக சொல்லுவது. இதனை நியர் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நியர் ஃபியூச்சர் என்றால் நாளை, டுமாரோ, நாளை மறுநாள், தி டே ஆஃப் டுமாரோ, அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக், அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த், அடுத்த ஆண்டு, நெக்ஸ்ட் இயர் என்று இணைத்து சொல்வது. அல்லது குறிப்பிட்ட நாள், டேட், நேரம், டைம் சுற்றி சொல்வது. நியர் ஃபியூச்சர் என்பதை அருகில் உள்ள நாள், தொலைவில் உள்ள நாள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஐ ஆம் கோயிங் டு சென்னை ஆன் மண்டே அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மண்டே திங்கட்கிழமை நாம் கண்டிப்பாக போக வேண்டும் என்பதில்லை. ஆனால் நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதாவது திங்கட்கிழமை போவதாக ஒரு திட்டம். அதான் ப்ரீ பிளான். ப்ரீ பிளான் உள்ள செயல்களை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்ல வேண்டும். ஆஃப்டர் சம் டேஸ், சில நாட்களுக்கு பிறகு. ஆஃப்டர் சம் மந்த்ஸ், சில மாதங்களுக்கு பிறகு. ஆஃப்டர் சம் டேஸ், 7 நாட்களுக்கு பிறகு. ஆஃப்டர் 8 months, 8 மாதங்களுக்கு பிறகு. ஆஃப்டர் 2 years, 2 ஆண்டுகளுக்கு பிறகு. வித்தின் 1 month, 1 மாதத்திற்குள். பை திஸ் வீக், இந்த வாரத்திற்குள். பை திஸ் மந்த், இந்த மாதத்திற்குள். பை திஸ் இயர், இந்த ஆண்டுக்குள். இப்படி சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லக்கூடாது, ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். ஐ வில் கோ டு சென்னை இன் திஸ் வீக் ஆஃப்டர் சம் டேஸ். ஐ வில் கோ டு லண்டன் ஆஃப்டர் சம் டேஸ், ஆஃப்டர் 7 days. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லும்போது ஒரு நாள் தேதியை திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும். ஆனால் அந்த செயல் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ப்ரிடிக்ஷன் வித் எவிடன்ஸ். அதாவது முன்னறிவிப்புகள், சில சான்றுகள், குறிப்புகளை கொண்டு முன்னறிவிப்பு செய்வது. இட் இஸ் கோயிங் டு சைக்ளோன் டுமாரோ. நாளை புயல் அடிக்கப் போகிறது. கடல் கொந்தளிப்பாக இருக்குது, மேகம் கருத்து இருக்குது, கடல் கொந்தளிப்பு கூடுகிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு நாம் என்ன சொல்கிறோம், நாளைக்கு புயல் அடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரிடிக்ஷன். சென்னை டீம் இஸ் கோயிங் டு
win this match. சென்னை அணி இந்த போட்டியில் வெல்லப் போகிறது. எதை வச்சு சொல்கிறோன்னா 5 விக்கெட்டு இன்னும் பாக்கி இருக்குது, 10 ரன்னு தான் எடுக்கணும், அப்படின்னா நிச்சயம் இந்த அணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சான்றுகளை எவிடன்ஸுகளை வைத்துக்கொண்டு சொல்வது ப்ரிடிக்ஷன். இந்த மாதிரி இடங்கள்லையும் அதாவது ப்ரிடிக்ஷன்கள்லையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறது தான் வழக்கம். அதுவே ஹொரோஸ்கோப் அதாவது சோதிடம், ஜாதகம், கடவுள் செய்யப்போவதாக சொல்வது முதலானவற்றை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லக்கூடாது, அதை ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. யூ வில் வின் எ லாட்ரி திஸ் மந்த். இந்த மாதத்தில் உனக்கு ஒரு லாட்ரி விழும். ஹீ வில் கெட் தி ஜாப் இன் ஹிஸ் 25th இயர். அவனது 25வது வயதில் அவனுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் எந்தவித சான்றுகள் இல்லாமல் சொல்லுவது. இவைகளை ஃபியூச்சர் டென்ஸில் சொல்ல வேண்டும். அடுத்து இந்த பாடத்திற்கான மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். He is going to get his degree 2nd August. ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவன் தன்னுடைய பட்டத்தை பெறப்போகிறான். படித்து முடிச்சுட்டான், பட்டம் வழங்கும் விழாவில் போய் பட்டம் வாங்க போகிறான். நிலவுமதி is going to stage her பரதநாட்டியம் on Friday. நிலவுமதி தன்னுடைய பரதநாட்டியத்தை வெள்ளிக்கிழமையன்று மேடையேற்றப் போகிறாள். ISRO is going to launch its 7th satellite RoboMan next month. ISRO தனது 7வது விண்கோளான ரோபோமேனை அடுத்த மாதம் அனுப்பப் போகிறது. I am going to finish my project tomorrow. நான் எனது திட்டத்தை நாளை முடிக்கப் போகிறேன். Our company is going to withdraw our incentives from July. ஜூலை மாதத்திலிருந்து எங்கள் நிறுவனம் எங்களுக்கான ஊக்கத்தொகைகளை வித்ட்ரா பண்ண போகிறது, நிறுத்தப் போகிறது. இவைகளெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகள், ப்ரீ-பிளான்ட் ஈவெண்ட்ஸ். It is going to rain tonight. இன்று இரவு மழை பெய்யப் போகிறது. ஒரு எவிடன்ஸ், மேகமூட்டம் இருக்குது, புழுக்கமாக இருக்குது, இதனை சான்றுகளாக கொண்டு சொல்வது. தி ஷேர் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன் டுமாரோ. நாளை பங்குச்சந்தை வீழ்ச்சியடைய போகிறது. இன்றைய லெவல் இறங்கிட்டு இருக்கு, அப்போ நாளைக்கு இன்னும் மோசமாக போயிடும். இன்று வரை இருந்த நிலை நாளைக்கு இருக்காது அப்படிங்கிறத முன்கூட்டி சொல்லுது ப்ரிடிக்ஷன். ஹே, கேட்ச் அப் த ட்ரோப்ஸ், அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபால் டவுன். டேய், கயிற்று இறுக்கமாக பிடிச்சிக்க, இல்லாட்டி கீழே விழுந்துருவ. இது ஒரு ப்ரிடிக்ஷன். நம்ம பார்க்குறோம், நிற்கிற அந்த இடத்துல மேலே ஏறி வேலை செய்கிறார் ஒருவர், அவருக்கு சரியான பிடிமானங்கள் இல்லை. அதை பார்க்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற கயிறை பிடிச்சிக்க, இல்லைன்னா கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி இடங்களில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபால் டவுன் பயன்படுத்த வேண்டும். அந்தந்த இடத்தில் டக்கென்று பேச வருவது பேச்சு பழக்கம் மட்டும்தான், பயிற்சி மட்டும்தான். அதனை கவனம் கொண்டு பயிற்சிகளை செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஹேவ் எ நைஸ் டே.